கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமையின் பிடியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் 4 கோடி வீடுகள் ஏழைகளுக்கு கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் குடியரசுத் தலைவரின் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்கியது. இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, உலக அளவில் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் இருந்தாலும் இந்தியாவின் பொருளாதாரம் வலிமையாக உள்ளதாக கூறினார். அனைத்து துறைகளிலும் இந்தியா வேகமாக அடைந்து வரும் வளர்ச்சி உலக அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது என்றும், உலகின் 3வது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடாக இந்தியா வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். மின்வாகன உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளது என்று கூறிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேலும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். இன்று தொடங்கிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. கூட்டத்தொடரின் முதல் கட்ட அமர்வு பிப்ரவரி 13ஆம் தேதி வரையும், 2ஆம் கட்ட அமர்வு மார்ச் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையும் நடைபெறவுள்ளது. 2026-27ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது.